அன்பானவர்களே, சுகமா இருப்பீங்க நம்புறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த நாட்களில நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பலன், ஆறுதல், உற்சாகம் ஊட்டுகிற வசனங்களும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு தான். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது எதுவானாலும் நம்மால சமாளிக்க முடியும். நம்ம தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க சொல்லணும், காலையிலேயே நான் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். தேவனே, உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு ஆண்டவரை நீங்க ஒரு முறை ஸ்தோத்திரம் பண்ணா நல்லா இருக்கும். சரி, அன்பானவர்களே, இன்றைக்குரிய தீர்க்க தரிசனமான நல்ல ஒரு வார்த்தை யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். இந்த ஆவியானவர், அவருக்கு இன்னொரு பெயர் நான் ஏற்கனவே சொன்ன சத்திய ஆவியானவர். அப்போ இந்த வேத வசனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால ஏவப்பட்டு பரிசுத்தவான்கள் எழுதியிருக்கிறாங்க. இதை சாதாரண கண்ணோட்டத்தோடு நம்ம வாசித்தோம்னா அப்படியே வாசித்துட்டு போவோமே தவிர, மறைந்திருக்கிற அருமையான அர்த்தங்கள், விளக்கங்கள், அதனுடைய மகிமையான கிருபைகளை நம்மால கண்டுகொள்ள முடியாது. அப்போ அந்த சத்திய ஆவியானவராகி பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரம்பி, ஆவியானவரை இப்போ நான் பைபிள் வாசிக்க போறேன், உங்களுடைய வசனத்தினால ஆண்டவரை என்னை ஆசீர்வதின்னு சொல்லி ஜெபிக்கிறது போல உங்களுடைய வசனம் என்னை பரிசுத்தமாக்கட்டும் ஐயா. அப்படிதான் அந்த வசனம் சொல்லுகிறது. உம்முடைய சத்தியத்தினால என்னை பரிசுத்தமாக்கும். அனுதினமும் நம்ம கழுவப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு முறை ரட்சிக்கப்பட்டவன் ஏன் திரும்ப திரும்ப அப்படி சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், கர்த்தருக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் பலதரப்பட்ட தேவன் விரும்பாத சுவாபங்கள், உதாரணத்துக்கு எரிச்சல், கோபம், திடீர்னு சில காரியங்கள் நம் மனதை வேதனைப்படுத்தும், சோர்வு, இதெல்லாம் நம்ம அப்படியே டவுன் ஆக்கும். அந்த நேரத்தில் வேத வசனத்தை சொல்லும்போது, ஆண்டவரே முதலாவது என்னை பரிசுத்தமாக்கும். பரிசுத்த வார்த்தைகள், பரிசுத்த எண்ணங்கள், பரிசுத்த பார்வை, பரிசுத்த சிந்தனை எனக்குள்ள வரணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளையும் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க 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 அந்த வார்த்தை தான் நம்மை சுத்திகரிக்கும். எபேசியர் 5:26 நீங்க பார்க்கலாம், நம்முடைய வசனம் நம்மை கழுவி சுத்திகரிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். சங்கீதம் 119:25, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தினால என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. ரொம்ப சோர்வா இருக்குது, பிரச்சனைகள் முடியலை, இன்னும் எனக்கு உள்ள போராட்டங்கள், வீட்டில் பிரச்சனை முடியல, என் தேவைகள் சந்திக்கப்படலை, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலைன்னு அந்த ஆத்துமா ரொம்ப சோர்ந்து போய் மண்ணோடு மண்ணா ஒட்டி கொண்டு இருக்கிறது போல, தாவீது சொல்றது போல நீங்க யாரா இருந்தீங்கன்னா, அந்த வார்த்தையில் இருக்கிற அபிஷேகம் இன்றைக்கு உங்களை உயிர்ப்பித்தரும். சரியா? தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா மாறிடுவீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினால என் குடும்பத்தை, என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நீர் பரிசுத்தமாக்க போகிறீர். கைகளை உயர்த்தி, ஆமாண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். 12ஆம் தேதி ஜனவரி மாதம், அப்பா, உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் அடைகிறவன் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொன்ன கர்த்தர் புது பலனால், புது கிருபையினால் கர்த்தர் எங்களை நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, நீங்க விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ என்னை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் அப்பா என்று சொல்லுவோம். ஆமாண்டவரை, நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தத்துக்கு விரோதமாய் போராடுகிற மாம்சத்தின் இச்சைகள், உலகத்தின் ஆவிகளை மேற்கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக பிள்ளைகள் வீடு பரிசுத்தமுள்ள வீடாக இருக்கட்டும் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, கர்த்தர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவார். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்.
மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். தேவனுடைய நாம மகிமைப்படும். ஹிந்தி மொழியில கேட்கிறவங்களுக்காக நம்ம எல்லாரும் அதிகமாக ஜெபிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.